ஸோ பார்த்தீங்களா? புடிச்சிருக்கா? புடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்க தட்டிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுனாக்க நீங்க பண்ண வேண்டியது செல்லு தான் இருக்கு. பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காவும், ஷார்ட்னு, ஸ்வீட்டாவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணாக்க நீங்கள் டெவ் பண்ணிக்கங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து பண்ணாக்க இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன்லோட்னு வந்து பண்ணாக்க மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே. ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். 2த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோசஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்க சைடில் வந்து பண்ணாக்க சைட்னு ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. சிம்பிள் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை ஒரு பிஎன்ஜியை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணிங்கனாக்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க பயப்படாமல். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கனே இருக்கும். அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபைல் ஷோ ஆகும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் முன்ன வந்து பண்ணாக்க ஃபாண்ட் இன்புட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ மேலே வந்து பண்ணாக்க நம்ம டிக்கனே வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இமீடியாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த மெயின் இமேஜை வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்குக்கு நேரம் செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ எல்லா கீழே எங்கனாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பிக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் டிசஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசபெட்டி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் இங்கே ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிறத யூஸ் பண்ணி இதை அப்படியே ஃபுல் ஸ்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கங்க. உங்களுடைய பிக்கை எந்த மாதிரி ஷோகணுமோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு அடங்காலே போதும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கட்ட பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க கட்ட இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரோ மாதிரி வந்து பண்ணினாக்க போது பாருங்கள் அது வந்து பண்ண நம்முடைய பிக்குக்கு மேலே தான் வந்து பண்ணாக்க ஷோ அது. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பிஎன்ஜி வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோம். சரி நம்ம பார்க்கலாமா? அது கீழே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டூபிள் லேயருக்கு அது வந்து பண்ண கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல் இருக்கிற பிக்குக்கு நேரம் செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி மேலே நீங்கள் கொண்டு போங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும். ஓகே. ஜஸ்ட் அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்டை இதாக வச்சா இப்போ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் கல்ஃப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு இதே இமேஜ் வந்து பண்ணாக்க பிஎன்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கை இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணாலே போதும். அந்த ஏரோ மார்க் எல்லாமே வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக்குக்கு பேக்கில் போயிடும். ஓகே.
ஸோ அவ்வளோ இப்போ அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கு வேணால் ப்ரெல் பண்ணிக்கலாம், இல்லை டெல்லாக வேணால் பண்ணிக்கலாம், இல்லை பிரைட்னஸ் வேணால் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். அதுவும் கூட இருக்கும். ஸோ அது மட்டும் எப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடிஃபிட்டில் ப்ரெல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிளாஷ் மூலம் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து பண்ணாக்க ப்ரெல் லைட் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும், அதனால் லைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு ஒயிட் கலர் ஷேடோ மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு என்னுடைய பிக்குக்கு. இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணுற பிக்குக்கு. ஸோ நீங்களும் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ அந்த சர்க்கிள் நேராக கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்குக்கு மேலே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இந்த சர்க்கிள் லேயர் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் இங்கே சென்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் இங்கே கீழ் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது நம்ம செல்ல போயிட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி லைட் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கலஃபர் இருக்கா அது இங்கே செல்ல போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே எஃபெக்ட் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரில் இருக்கா அது செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிளாஷ் முழு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே. ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா. இப்போ அப்படி இங்கே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ரொம்ப பிரைட்னஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி நம்ம பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னும் கூட லைட்டாக வந்து பண்ணாக்க நான் ப்ரெல் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஸோ முன்னுக்கும் இப்போக்கும் லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா. ஓகே. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த லேயர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த லேயர் வந்து பண்ணாக்க ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த சைட்லலாம் வந்து பண்ணாக்க பிக்கு ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ அந்த பிக்கு வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இதில் வந்து பண்ணாக்க இந்த சைடில் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு வந்து பண்ணாக்க தெரியல. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 3D லேயர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டேன் ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். இதில் கேமரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இது ஆன் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பண்ணாக்க டீட்டெயில்டாக ஷோ தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த சர்க்கிள் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே எடிபிஎஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே வந்து பண்ண ஒய் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் கம்மி பண்ணிக்க ஒரு 7.5 இல்லைனாக்கா ஒரு 17 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் அதே ப்ரெல்லில் அதே கிளாஸ் சிம்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு நம்ம பிக் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல அந்த லேயர்ஸ் இருப்பாருங்க சைடில் மேக மாதிரி. ஸோ அதுக்கிட்ட வந்து பண்ண கொண்டு போயிட்டுங்க. இது சைஸ் வேணால் லைட்டாக வேணால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இப்போ இதில் பிக் ஆட் பண்ணலாமா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்கு நேராக சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணேன் அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ அப்படி இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த லேயரில் வந்து பண்ணாக்க நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க எப்படி மர்ஜ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அது பிக்கு நேராக செல்லில் கண்ணுமே இருக்கா அந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அது பண்ணாக்க செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற லேயர் நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த லேயரில் வந்து பண்ணாக்க இப்போ நான் ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க போய் செட் ஆயிரும். ஓகே. இப்போ கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் அசைன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த லேயரில் உங்களுடைய ஃபேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் தெரிகிற மாதிரி அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணக்கு வந்து பண்ணால் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து பண்ணாக்க தெரியுது. அதை கொஞ்சம் நம்ம டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான குறிப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எடுக்கிற போயிட்டேன் மேலே இருக்கிற லேயரிங் கீழ் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டேன் ஜஸ்ட் இந்த கிளாஸ் மூலம் வந்து பண்ண கொஞ்சம் லைட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு 0.200 வந்து பண்ணாக்க வச்சுங்க. ஸோ அது வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கேன். கொஞ்சம் அசன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அப்படி நான் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா.
ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில் வந்து பண்ணாக்க பிக் எப்படி ஆட் பண்ணாமல் பார்க்கலாமா. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணால் அந்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண கொண்டு போய் விட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. இப்போ கீழே எடி குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மிட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பழைய பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பிக் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அதில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிருக்கும். ஓகே. இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற ஃபோர்த்லேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணேன் சேம் பிக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க வேறு ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பார்த்தினாக்க இதுக்கு நம்ம 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க எப்படி நம்ம எடிட் பண்ணாமல் பார்க்கலாமா. ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் நான் ஆஃப் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ அப்படி நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம 3D கேமரா லேயர் ஆட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்டல் லேயரும் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற புல் கேர் கிளிக் பண்ணிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணி டீல் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே டேட்டை வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சில தான் இருக்குது மறக்காமல் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.